எதுக்கியா உங்களுக்கு இந்த வேலை? அந்த ஆள் திருந்த மாட்டாப்லன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த ஆளை திருத்த பாக்குறீங்களே எல்லாரும் சேர்ந்து. அந்த ஆளு கண்டென்ட் பைத்தியம் உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் நீங்க ஒரு கெஸ்டா உள்ள வந்து இந்த ஷோவை நட்டுக்குத்தலா தூக்கி நிப்பாட்டுறதுக்கு வந்து உங்களால என்ன முடியுமோ அதை பண்றீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட தீபக், மஞ்சரி, பிரியங்கா 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எப்பா ஏன்பா நீ தேவையில்லாம இதாகிற, டென்ஷன் ஆகுற? ஏன் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண விட மாட்டற? ஏன் யாரு உன்னை கலாய்ச்சாலும் உனக்கு டக்குன்னு கோவம் வருது? ஏன் யாருக்கும் அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லியிருப்பாரு? இவங்களையும் பேச விடலை. பேச 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 சார், அதாவது சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து ஒரு நல்ல ஒரு இது சார், நீ நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து நடிக்கிறதுன்றதை தாண்டி என்னையா பண்ணுவ நீ? இந்த கேம் டைம்ல கேமை பத்தி யோசி, வீடியோ போடுற டைம்ல வீடியோ பத்தி யோசி. உன்னை ரீல்ஸ் பண்ணாதன்னு சொல்லல, ஆனா அதை மட்டுமே பண்றது உன் வேலை நினைச்சுக்காத. இல்லை சார், அதாவது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா சார், இல்லை சார் அதாவது சார் அது வந்து பார்த்தீங்கன்னா சார், தேவையா உங்களுக்கு? இது இந்த ஆள்கிட்ட பேச்சு தேவையா? தன்னை மிகப்பெரிய ஒரு நினைத்து கொண்டிருக்கும் ஆள்கிட்ட நீங்க போயிட்டு நீ இதை சரி பண்ணிக்கோ அதை சரி பண்ணிக்கோன்னு சொன்னா ஏத்துக்கு வரா? முடியாது. தீபக் வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. இங்க பாரு, நான் சொல்ல நீ பேசிட்டே இருக்க, திருப்பி பேசிட்டே இருக்க, நீ ஒரு நிமிஷம் நான் பேசுறதை கேளு. சொல்லுங்க சார். அதாவது பாத்தீங்கன்னா சார், உன்கிட்ட பேசி யூஸ் இல்லை. நேத்து இருந்து நடக்குது. நேத்து மஞ்சரி சொன்னாங்க, நீங்க பெரிய நடிகன் நீங்களே நினைச்சுக்கிறீங்களா, உங்களுடைய விஷயங்களை இது பண்ண வேண்டாம். மேடம் நான் வந்து 5 படம் நடிச்சிருக்கேன் மேடம், உன்கிட்ட பேசி யூஸ் இல்லை. மாற்றம், இந்த ஆளை மாத்திரலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்க ஆட்களுக்கு தானே கவுன்சிலிங்கும் பேச்சும் இதுவெல்லாம். கரெக்டா? இதுக்கு வந்து ஒரு வியாதிக்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு கால் வாழவுமோ அவ்வளவு காலம் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழத்தானே வேணும். அந்த மாதிரி தான் வாட்டர்மெலன் சார் இப்போ உள்ள இருக்காரு. இதுல பிரியங்கா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் வந்து எல்லாரும் கலாய்ப்பேன், எல்லாரும் கலாய்ப்பையும் வாங்கிக்குவேன், ஓகே, பட் ஆனால் யாருக்காவது ஒரு ஸ்பேஸ் கொடுப்பேன். இப்போ மாக்காப்பா வந்து என்ன நல்லா கலாய்ப்பான், ஆனால் வேற யாராவது என்ன தேவையெல்லாம் பேசினா அப்படின்னா மாக்காப்பா வந்து நீ எப்படி அவனை அப்படி பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும்ல அப்படின்னு. இவருக்கு தான் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, ரிலேஷன்ஷிப்பே கிரியேட் பண்ண தெரியாது. இவருக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும்னா இவருக்கு சோறு கொடுக்கணும், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த சாப்பாடு கொடுக்குற ஆட்கள்கிட்ட இப்போ ரிலேஷன்ஷிப்போட இருப்பாரு. வியானாட்டையும் பார்வதிட்டையும் இருக்க மாதிரி. அதை தாண்டி இவரை வந்து நீங்க கன்வின்ஸ் பண்றதோ இது பண்றதோ கஷ்டம் அப்படின்றது என் கருத்து. மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. திருத்த முடியுமா? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன